மாதங்களாக குடிநீர் இல்லை. தேசிய நெடுஞ்சாலையில் 300 பேர் சாலை மறியல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 6 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாராபுரம் உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி குடங்களுடன் பெண்கள், முதியவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டத்தின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் முனியப்பன். குழந்தை எல்லாமே இருக்காங்க. ஸ்கூல் டைமிங் இல்ல, ஸ்கூல் டைம் பஸ் பண்ண வேணாம்ல சொல்லல. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் சின்னகாம்பாளையம் பேரூராட்சி இங்கே வந்து கடந்த 10 நாளாக தண்ணி வரல. கேட்டால் என்னங்கிறாங்கன்னா அதிகாரியை மோட்ரு போயிருச்சு, 1 வாரமாக மாற்றி கொடுக்குறோம், பொறுங்கிறாங்க. பஞ்சாயத்தில் ஒரு மோட்ரு போனால் இன்னொரு மோட்ரு ஸ்பேர் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அது சரியான நடவடிக்கை இல்லை. எந்த ஒரு பதில் போய் சொன்னாலும் வந்துடுறேன் இன்னைக்கு வந்துடுறேன் நாளைக்கு வந்துடுதான் சொல்கிறாங்களா ஒழிஞ்சு தண்ணி வரமாட்டேன். இன்றைக்கி வந்து ரோட்டில் மறியல் பண்ணலான்னு உட்காந்தா அதிகாரிலேருந்து 1 மணி நேரத்தில் வந்து பேசுங்க இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேலாச்சுன்னு அதிகாரி யாருமே வரல.
நாங்களும் குழந்தைய பள்ளிக்கூடம் போகன்ட்டு எல்லாம் அனுசரித்து விட்றோம். ஒரு வாரம் 10 நாளாக தண்ணி வரல. நாங்கள் இதுக்கு என்ன பண்ணுவது? இந்த 2 ஊரை மட்டும் ஏன் சிக்கினாவும் ரஞ்சியாவரம் தண்ணி அதே லைனில் வர்ற தண்ணி இங்கே ஒரு டாய்லெட்டில் தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் அது கண்டுக்கிற அதிகாரி யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் தான் மக்கள் இங்கே சேர்ந்து ஒன்றா உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு தகுந்த அளவு சாயந்தரத்துக்குள்ளே தண்ணி வரும். கேட்டால் என்னங்கிறாங்க, பைப் உடஞ்சி வச்சுங்கிறாங்க. மோட்டரை போட்டு 10 நிமிஷம் பைப் உடையுங்கிறாங்க. அது எப்படி ஃபில்டர் போட்டு தகுந்த ஆள் தண்ணி வந்து எடுத்து விடுறதுக்கு ஆள் கிடையாது. பஞ்சாயத்தில் ஆள் இல்லைங்கிறாங்க. ஆள் வேலைக்கே இல்லை, யாருமே எடுத்து விட வர மாட்டேங்கிறாங்கன்னா. ஆற்று மோட்டரும் இருக்குது, ஆற்றுல தண்ணி இருக்குது, ஆற்று மோட்டர் இருக்குது, அந்த மோட்டரும் கிடையாது. இதுக்கு என்ன வழி நீங்கள் பார்த்து நடவடிக்கை எடுக்கும். சின்னகாம்பலம் பேர் வச்ச சார்பாக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், உட்காந்துருக்கிறோம். அரை மணி நேரம் அரசு போலீஸ்காரு பர்மிஷன் கேட்டிருக்கேன். ஸ்கூல் டைம் போகிறதுக்கு ஒரு 9 மணிக்கு அதுக்கு மட்டும் விட்டு யாரும் நகர போகிறது கிடையாது. நன்றி வணக்கம். என் பேர் செல்வ சுதர்சன், சின்னகாம்பலம் பேரூர் கலர். நாங்கெல்லாம் ஊர் தொழிலாளி கொண்டாட்டி ஒரு ஆபரேஷத்துக்கு 3 ஆபரேஷன் பண்ணி இருக்கிறேன். பாத்ரூம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நாங்க எங்க போறது, என்ன பண்றது? எந்த அதிகாரி வரல. பஞ்சாயத்துல போய் சொன்னா இன்னைக்கு வருது நாளைக்கு வருதுங்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க போய் ஒதுக்க முடியல. எங்க போய் ஒதுங்குறது? எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு நியாயம் வேணும். நியாயம் தெரியாம நாங்க இங்க அடைச்சுட்டு நகர மாட்டோம். எல்லாம் நடந்தாலும் எடை போட்டு நசுக்கிட்டு அப்புறம் போங்க. என்ன நடந்தாலும் சரி, எங்களுக்கு தண்ணி வேணும். 6 மாசம் ஆச்சு, பைப்பு உடஞ்சு லெட்டரை பூட்டிட்டாங்க. நாங்க எங்க போய் ஒதுங்கிறது? இந்த ஊர்ல கேட்டோம்னா எந்த சலுகையும் இல்லை. கேட்டோம்னா என்னங்கிறாங்க, டவுன் பஞ்சாயத்துங்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்றது?